வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோதான் கஷ்டம் சோகம் இதெல்லாம் வந்தால் கூட அந்த கடவுளை போய் நம்ம பார்க்கும்போதோ இல்லை வீட்டில் சாமி கும்பிடும்போதோ அந்த மனசு வந்து நமக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா அவர் அது எல்லாமே ஏற்றுக்கிட்டு நான் உனக்கு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அதுவும் நான் இந்த முருகரை வந்து செவ்வாய்க்கிழமை விளக்கு போடும்போது அந்த பாசிட்டிவ் வைப்பே வந்து தனிங்க. முருகருக்கு நான் ஒரு வாரமோ 6 வாரமோ அப்படிலாம் கணக்கு கிடையாது. நான் வந்து எல்லா வாரமுமே போடுவேன் செவ்வாய்க்கிழமை. ஆனால் வெற்றிலை தீபம் ஏற்றாமல் இருக்கவே மாட்டேன். ஒன்று காலையில் 6 to 7 இல்லை மதியானம் 1 to 2 இல்லை நைட்டில் 8 to 9 இந்த டைமிங்கில் வந்து செவ்வாய் ஓர டைமில் கண்டிப்பாக நான் போட்டுருவேன் முருகருக்கு. இதுவும் காலையில் எழுந்து முருகருக்கு விளக்கு போட்டுட்டு கோயிலுக்கு போய் முருகரை பார்த்தா தான் அந்த செவ்வாய்க்கிழமையே நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கும். அவரை போய் ஒரு விசிட் பார்த்துட்டு அப்படி போகலன்னா என்னை ஏன் பார்க்க வரல அப்படின்ற மாதிரியே மனசுக்குள்ளே தோணும். முருகர் வந்து என்னை கேட்குற மாதிரி. ஸோ அவரை போய் நான் பார்த்தா தான் எனக்கு ஒரு மன அமைதியாகவே கிடைக்கும். அதுவும் இந்த வெற்றிலை தீபம் போடும்போது நம்ம மனசு வந்து அவ்வளோ லேசாகிடுங்க. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றிலை விளக்கு போடுறதுக்கு. எப்படி போடணும்னு தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற டீட்டெயில்ஸை எப்படி வந்து விளக்கு போடணும் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.